நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி என்று வரை பூமிமே. இயற்கையில்லாத விஷயம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம இங்கே கீழே இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. மலையில் ஏறும்போது அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் ஃபீல் குறைஞ்சி அந்த ஜில்லுன்னு காற்று, அந்த ஜில்லுன்னு காற்று, அந்த மரச்செடி, மரவழியில் அந்த குரங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது எவ்வளோ கூட்ட கூட்டமாக அவ்வளோ ஜாலியாக உட்காந்து இருந்தது. அதெல்லாம் என்ன கவலை இருக்குது? அதுக்கு என்ன கவலை இருக்கு? அது பாட்டுக்கு இயற்கையா ஆண்டவ படிச்சான். அது தன்னோட காலையில் எந்திரிக்கிறது, அப்படியே இயற்கையா சந்தோஷமா பயணிச்சுக்கிட்டு அதுவும் வந்து சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உண்டான ஏதாவது தாவரங்கள், உணவுகள், தாவர உணவுகள் குடும்பத்தோட அது எப்படிலாம் இருக்கு. இவ்வளோ பசுமையாக இருக்குது. நிறைய விலங்குகள்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் விலங்குகள்லாம் இருக்குங்களா? விலங்குகள்லாம் அது இரவு நேரத்தில் இங்கே பயணிக்கும். இரவு நேரத்தில் பயணிக்கும். ஏன்னா மக்கள் வராங்க, நிறைய நடமாட்ட மக்கள் போகிறாங்க வராங்க. அதனால் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விலங்குக்கே தெரியும். இந்த யானை வந்து நிற்குது. உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்கிற இடத்துல நம்ம வந்திருக்கோம். ஓ, அவங்க வாழ்கிற இடத்துல நாம் வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன போகிற வரைக்கும் நம்ம அமைதியாக நிற்கணும். அவங்க போகிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக நிற்கணும், நாம் அமைதியாக நிற்கணும். ஏன் நீங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அர்ஜென்ட்டான விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன மாரி நமக்கு இயற்கையை மீறி நமக்கு என்ன இருக்குது? ஓ, இயற்கையை மீறி நமக்கு என்ன இருக்குது? அதாவது எது வந்தாலும் நின்று நிதானமாக அவங்க போனதுக்கப்புறம் போகணும். அது எந்த விலங்காக இருக்கட்டும். சூப்பருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஆனால் இப்படி ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப பயங்கரம்தான். போகிறதே ரொம்ப பயணிக்கிறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று வந்துருமான்னு கூட தோணுது. ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது உங்களை நினச்சி நான் பயணிக்கிறது ரொம்ப, அப்போ நான் தைரியமாக வரலாம். ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு விஷயந்தான் என்னென்னா, யானை வந்து நின்னா அது நிற்கிட்டு அது போனதுக்கப்புறம் போகணும். அது மீஞ்சி நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தியா. அப்போ வந்து நான் பயப்படாமல் தைரியமாக தான் உட்காரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வரும்போதெல்லாம் ஒரு டைம் பயந்துகிட்டே தான் வந்தேன். என்னடா என்ன ஆயிருமோ எதாவது வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயந்தான் எனக்கு ஒரு பூஸ்ட்டு கொடுத்துருக்கு. இது நல்லாயிருக்கும். கிடைக்கும். இது இயற்கை பேரிடர் வந்தாலும் என்ன ஆகும்? இயற்கை பேரிடர் வந்தால் என்ன ஆகுங்க? எல்லாமே மாறிடும். காரணம் இயற்கை கோவப்பட்டுச்சுன்னா அங்கே முடிஞ்சது. நம்ம உடம்புல நம்ம கோவப்பட்டோம்னா நம்ம முடிஞ்சிருவோம். ஓ, இது நல்லா இருக்கு. இயற்கை கோவப்பட்டால் அங்கே முடிஞ்சிடும். நம்ம கோவப்பட்டால் நம்ம உடம்பு முடிஞ்சிடும். ஸோ கோபங்கிற விஷயம் விட்டுறணுங்கிறீங்க. ஸ்ட்ரெஸ் லைஃப் நாட். ஓ, ட்ரஸ்ட் லைஃப் நாட். கிரேட், சூப்பர். இது ஒரு எதுக்கு இயற்கை எவ்வளோ அமைதியாக இருக்கோ அதே மாதிரி நம்மளும் அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடணும். இயற்கை எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படி அதே மாதிரி நாமளும் வாழ்ந்துட்டு போயிடணுங்கிறீங்க. ஆமாம். பாருங்க இவ்வளோ அழகா அமைதியாக. இந்த ஆலமரம்லாம் இன்னைக்கு எத்தனை வருஷம் இருக்கும்? ஆலமரம் ரொம்ப வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? 1000 வருஷமே இருக்கும். நாமெல்லாம் இருக்க போது எத்தனை 1000 வருஷம் மிஞ்சி போனால் இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் இருக்குமா? எதுக்கு அதுக்குள்ள கோபம் தாபம் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இதெல்லாம் விட்டுட்டு போட்டி பொறாமைகள் இதெல்லாம் மாறினா நல்லா இருக்கும். மனம் போன போக்கில் போகாம அமைதியோட மனத்தெளிவோட தெரிஞ்ச நீரோடை போல வாழணும். எல்லா மக்களும் வாழ்ந்து கற்றுக்கணும். நலமும் வளமும் பெற்று 16 செல்வங்களும் மூலம் அனைத்து மக்களும் நல்வழியில் பயணிக்கணும். நல்வழிகள் பயணிக்கணும். மூலிகை தண்ணிம்பாங்க, அப்படி தானே? மூலிகை தண்ணி ரொம்ப சுத்தமான தண்ணி. இதை குடித்தா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம எவ்வளவோ தண்ணி குடிச்சிருக்கோம், ஆனால் இந்த மூலிகை தண்ணி குடிக்கிறது அவ்வளோ ஒரு ஆரோக்கியம். கண்டிப்பாங்க. இவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? பளிச்சுன்னு இருக்கு இல்லையா? சே